ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்றைய பக்தி சரத்திலே நாம் பார்க்க இருப்பது கிளியும் மீனாட்சி அன்னையும். மதுரை மீனாட்சி அம்மன் கையில் ஏந்தியிருக்கும் முக்கிய அடையாளம் கிளியாகும். பொதுவாக வலது கையில் மலர் செண்டினை ஏந்தி அதன் மேல் அமர்ந்துள்ள கிளியுடன் காட்சி தருகிறார் அன்னை மீனாட்சி. இந்த கோலத்தில் தேவி ஷியாமலா சக்தியாக கருதப்படுகிறார். கிளி என்பது கல்வியையும் கலைகளையும் வன்மையையும் குறிக்கும் அடையாளமாக கருதப்படுகிறது. இந்த கிளி பக்தர்களின் வேண்டுதல்களை கேட்டு அதனை தேவியின் காதில் திரும்ப திரும்பச் சொல்லி அன்னைக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருப்பதாக கூறுவது ஐதீகம். மேலும் அம்மன் கையில் வைத்திருக்கும் பூச்செண்டு பக்தர்களுக்கு அருளையும் மன அமைதியையும் வழங்கும் கருவியாகவும் கருதப்படுகிறது. இது வீரத்தை விட அன்பினால் உலகை ஆளலாம் என்ற தத்துவத்தை விளக்கி கூறுகிறது. மதுரையம்பதையில் குடிகொண்டிருக்கும் அன்னை மீனாட்சி ராஜமாதங்கியாக எழுந்தருளி மதுரையை அரசாட்சி புரிவதால் தான் மதுரையம்பதிக்கு இவ்வளவு சிறப்பு. ஸ்ரீபுரத்திலுள்ள கடம்ப வனத்தில் உலவுபவள்தான் ஷியாமலாதேவி. இந்த ஷியாமலாதேவி கலைவாணியின் மறு உருவமாக கருதப்படுகிறாள். மதுரையில் அன்னை மீனாட்சி ஷியாமலாதேவியாக கல்வியையும் கலையையும் வன்மையையும் தருவதாலும் ராஜமாதங்கியாக அன்னை திகழ்ந்து வீரத்தை விட அன்பினால் உலகை ஆளலாம் என்ற தத்துவத்தை உணர்த்துவதால் நாமும் அன்னை மீனாட்சி தேவியை அன்பால் கசிந்து கண்ணீர் மல்கி மீனாட்சி தேவியின் பேரருளை பெற்று வாழ்வில் உய்வுறுவோம். நன்றி, வணக்கம்.